முடியும் உன்னால் முடியும் தோழா யாத்தது எதுவும் உன்னிடமில்லை ரைட்ஸ் இன்டர்நேஷனல் குரூப்ஸ் மற்றும் புது யுகம் வழங்கும் சத்தியம் சிவம் சுந்தரம் கிரியேட்டிங் லீடர்ஸ் நாளைய தலைமுறைக்கான தலைவர்களை தேடி. நம்ம ஊர் பேர் என்ன? சூப்பர். சரி, நம்ம ஊருக்கு அற்புதமான பெருமைகள் இருக்கு, நிறைய நிறைய பெருமை இருக்கு. சரி, ஒவ்வொருத்தரா இப்படி கச்சா முச்சா சொன்னா கிஃப்ட் கிடைக்காது. ஒவ்வொருத்தரா ஏஞ்சி நின்று எனக்கு பதில் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஓகே, சூப்பர். கிவ் ஹர் a big hand. வாங்க, உங்க பேர் என்ன? வீரப்பிரியா. வீரமான ஒரு பதில் சொல்லிட்டாங்க. வீரப்பிரியா, பெரிய கோவில். இது ஒரு பெருமை. தமிழ்நாட்டுக்கு பெருமை தஞ்சாவூரோட பெரிய கோவில். வெரி குட். இப்படி நில்லுங்க. நெக்ஸ்ட். வெயிட் ஐ வில் செலக்ட். வர இருங்க, எல்லாருக்கும் வாய்ப்பு தரேன். சொல்லுங்க. வாவ், வாங்க. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. சூப்பர். வாங்க, உங்க பேரு? ஹலிமா. கிவ் ஹலிமா பிக் ஹேண்ட். அங்க போய் நில்லுங்க. நீங்க சொல்லுங்க. விவசாயம். கிவ் ஹர் a big hand. அக்ரிகல்ச்சர். முல்லையம்பாள். சூப்பர். சரஸ்வதி நூலகம். எக்ஸலண்ட். வாங்க. ஆர்த்தி. ஓகே, அந்த பக்கம் ஒருத்தரா சொல்லுங்க. கம் கம். சொல்லு. வாங்க. உங்க பேர்? அற்புத. இந்த குழந்தை சுரேஷ் ஐயா, இந்த குழந்தை தான் ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்கணும். அந்த குழந்தை பேர் வந்து அற்புத மகாஸ்ரீ தேவி. இவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? நான் கேட்டது தஞ்சாவூரோட பெருமை, ஆனால் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? இது வந்து சரித்திரம் படிச்சுட்டாங்க. பான்செக்கர்ஸ் காலேஜ் தஞ்சாவூரோட பெருமை சொன்னாங்க. பியூட்டிஃபுல். பிகாஸ் எஸ் it is. You have 3000 kids studying today. Fantastic. Please go to the stage. Excellent. ரொம்ப அற்புதமா ஒரு கேள்வி கேட்டோடனே ஃபர்ஸ்ட் கிளாஸா ஏஞ்சி நின்று அற்புதமா பதில் சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யார் பதில் சொன்னது? எஸ், வாங்க. என்ன பதில் சொன்னீங்க? மைக் கொடுங்க. ஹாய், ஐ எம் வீரப்பிரியா. தஞ்சாவூரில் எது பெருமைனா பெரிய கோயில் தான் பெருமை. அதுக்கு ஒரு அதிசயத்திலே தேய்க்கலாம், உலக அதிசயத்திலே தேய்க்கலாம்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக சேர்ப்பாங்க. வணக்கம், என் பெயர் சி முல்லையம்பாள். நான் என்ன சொன்னேனாக்கா விவசாயம் தான். தஞ்சாவூரில் வந்து விவசாயம் வந்து ரொம்ப பெருசு. ஏன்னா நம்ம சாப்பாடு இல்லைன்னா நம்மளால யாருமே வாழ முடியாது. ஸோ தஞ்சாவூருக்கே பெருமை எதுனா அந்த சாப்பாடு தான். அற்புதம். என் பெயர் ஆர்த்தி. நான் என்ன சொன்னேன்னா மனோரா சொன்னேன். இந்த இடம் யாருக்குமே அதிகமாக தெரியாது. மனோரா. தேங்க்யூ. மை நேம் இஸ் பத்மபிரியா. நான் வந்து கல்லணை சொன்னேன். இந்த குழந்தை சொல்லுச்சு இல்லைங்களா, விவசாயம் அற்புதமாக இருக்குது தஞ்சாவூரில். அதுக்கு காரணம் இந்த கல்லணை டேம் தான். இந்த கல்லணை டேம் வந்து ஒரு அற்புதமான டேம். அதை பற்றி கொஞ்சம் விவரமாக அப்புறம் பேசுவோம். பட் கல்லணை டேம்னால் அந்த தண்ணி வந்து எல்லா இடத்துலையும் போனதுனால தான் இவ்வளோ விவசாயம் வந்தது. அதை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சாங்கன்னு யாருக்கா தெரியுமா? கல்லணை டேம் எஸ் 2000. கரெக்ட். இங்கே இருக்காங்க. என் பேர் ஜே அர்ச்சனா. நான் வந்து என்ன சொன்னேன்னா தஞ்சாவூரில் மிக முக்கியமாக இருக்கிறது நெற்களஞ்சியங்கள். நான் அதுதான் சார் சொன்னேன். என்னுடைய பேர் மம்தா. நான் சொன்னது என்னென்னா வீணை. தஞ்சாவூரில் மட்டும்தான் வீணை செய்வாங்க, அதனால் வீணை சொன்னேன். இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, அப்புறம் பேசுவோம். என் பெயர் ஹலிமா ஜாஸ்மின். நான் என்ன சொன்னேன்னா
தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. என் பேர் ஆர்த்தி. நான் என்ன சொன்னேன்னா சரஸ்வதி நூலகம், பழமையான நூலகம் தஞ்சாவூரில், இந்தியாவிலே பழமையான நூலகம். என் பேர் தரிகா. தமிழகத்தில் ஒரு வீரமான ஒரு ஆட்சினா அது சோழர்கள் தான். அப்படி ஒரு முன்னோர்களை நம்ம வச்சுருக்கோம். நான் சொன்னது சோழ தேசம். மை நேம் இஸ் ஆர்த்தி. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா காவேரி ஆறு தான் சொன்னேன். என்னோட பேர் அற்புதம் மகாஸ்ரீதேவி. நான் என்ன சொன்னேன்னா பான்சக்கர்ஸ் மகளிர் கல்லூரின்னு சொன்னேன். இங்கே வா பான்சக்கர்ஸ், இங்கே வா, நீ தான் பெஸ்ட்டு. ஏன்னா அவங்கெல்லாம் புராணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பாஸ்ட் லைஃப். இந்த குட்டி தான் ப்ரெசண்ட்டை பற்றி பேசுவோன்னு சொல்லி ப்ரெசண்ட் அடித்தா. ஏன்னா லைஃபே வந்து பாஸ்ட், ப்ரெசண்ட், ஃப்யூச்சர், விதை, அறுவடை, வெற்றி. இந்த குழந்தை வந்து அறுவடை பற்றி பேசிடுச்சு. நிச்சயமாக இது வாழ்க்கையில் எங்கேயோ போயிடும். ஆமாம். ஹாப்பி மார்னிங். என் பேர் மாதவி. நான் சொன்னது தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ். குட் மார்னிங். என் பேர் நர்மதா. நான் சொன்னது வந்து பீரங்கி மேடு. என் பேர் கிருபாலட்சுமி. நான் சொன்னது தஞ்சாவூரில் பழங்கால ஓவியங்களும் சிற்பங்களும் இன்னும் கலையாமல் அப்படியே இருக்குது. அதான் இங்கே மெயின் பர்பஸாக இருக்குது. இந்த மாதிரி சிலைகளும் ஓவியங்களும் வேறு எங்கே போனாலும் அலைஞ்சு ஏதோ ஒரு இதில் மறுபடியும் ரீபெயிண்டிங் பண்ணாங்க. ஆனால் தஞ்சாவூரில் உள்ளதெல்லாம் அலையாமல் அப்படியே இருக்குது. அந்த பெருமையை நான் சொன்னேன். அதாவது சார், நம்ம பெரிய கோயிலாக இருக்கட்டும், சரஸ்வதி மகளா, அது கரெக்ட். என்னென்னா அது கோவில் இருக்குது, சிற்பங்கள். அதை மீறி இங்கே ஒன்று தயாரிக்கிறாங்க சிற்பங்கள். அந்த சிற்பங்கள் என்ன தயாரிக்கிறாங்க? பிரான்ஸ் ஸ்டாச்சு. சரிங்களா? வெங்கல ஸ்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட். என் பேர் ஹேமா அலமேலு ஃப்ரம் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். நான் என்ன சொன்னேன்னா மராத்தா பேலஸ்னு சொன்னேன். வெரி குட். ஸோ நவ் இன்னும் நிறைய பெருமை இருக்குது. இந்த மாணவிகளுக்கு பரிசளிப்பதற்காக திரு பாலகுமார் ஐயா அவர்கள், தியாகராஜன் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நாகரத்னம் அம்மா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தஞ்சாவூர் பெரிய கோயில் பெரிய விஷயம் சொன்னது அது பெரிய விஷயமா? எல்லாத்துக்கும் தெரியும்ல. விவசாயம் சொன்னது பெரிய விஷயமா? யார் மொதல் சொல்கிறா அதான் முக்கியம். யார் மொதல் சொல்கிறா அதான் முக்கியம். அந்த மொதல் சொல்கிறாங்க ஜெயிச்சாங்க. வெக்கத்தை விரும்புவன் தான் வெற்றி பெறுவார். ஓகேவா? வாங்க பார்ப்போம். விமென்ஸ் பாயிண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் திருமதி கே பிரபா காமராஜ் அம்மா அவர்களை சிறந்த அழகு கலை பயிற்றுனர் விருதினை பெற அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மகா கன்சல்டிங் திருச்சிற்றம்பலம் உரிமையாளர் திரு ஏ மணி ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சிறந்த தொழில் முனைவோர் விருதினை பெற அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். முடியும்
முடியும் உன்னால் முடியும் தோழா உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா முடியாதது எதுவும் உன்னிடமில்லை இனி உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் முடியாதது எதுவும் உன்னிடமில்லை. அதே மாதிரி வைஸ் பிரின்சிபாலுக்கு நன்றி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வச்சதுக்கு. ஒரு நாள் முடிஞ்சு போகும், ஒரு நாள் முடிஞ்சு போயிருமா? என்ன முடியும்? செத்து போயிடுவோம். இதை மட்டும் டெய்லி காலையில் எந்திரிச்சு நினைச்சு பார்த்துக்கணும். எடுத்தோட என்னென்ன நெகட்டிவ் வேர்டு ஆரம்பிக்கிறார் இருந்தாலும் நினைக்கக்கூடாது. ஒரு நாள் செத்து போயிடுவோம் நினைச்சா இன்னைக்கு யாருக்கு நம்ம கெடுதல் பண்ண மாட்டோம். இது வரைக்கும் செத்துருவோன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அது நெகட்டிவ் வேர்டுமாங்க. நெகட்டிவ் தான் முக்கியம். நெகட்டிவ்ல இருந்தால் பாசிட்டிவ் வரும், நெகட்டிவ்ல இருந்தால் பாசிட்டிவ் வரும். நீங்கள் நெகட்டிவ் 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 நினைக்க 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 நீங்கள் ஜெயிக்க போறீங்க ஜெயிக்க போறீங்க ஜெயிக்க போறீங்கன்னு ஒன்று எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கு. அதுதான் இந்த கான்செப்ட். ஜெயிச்ச எல்லாத்தையும் கேட்டு பாருங்க, ஜெயிச்ச எல்லாத்தையும் கேட்டு பாருங்க. இப்போ கோமதி அம்மா வந்திருக்காங்க. பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் எவ்வளவு பிரச்சனை இருக்குமோ அதற்கான தீர்வை காணக்கூடிய பெரும் பெருமையை உருவாக்கியவர் இந்த கோமதி அம்மா. சராசரி பெண்கள் பயன்படுத்துவது போல அந்த மாதவிடாய் காலத்தில் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக ரொம்ப மினிமம் காஸ்ட்ல அந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கினார். இவர் தொழில்நுட்பத்தை பார்த்து வியந்த நயன்தாரா அவரை கூப்பிட்டு அந்த வியாபாரத்தில் இணைந்தது. அதுதான் அந்த அம்மாவோட வெற்றி. அந்த அம்மாட்ட கேளுங்களேன். என்னை அந்த அம்மா நயன்தாரா பார்க்கறதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்த்துச்சு அந்த அம்மா. அந்த அம்மா எல்லா டீச்சரையும் கூப்பிட்டு கேளுங்க. எல்லா டீச்சரையும் கூப்பிட்டு கேட்டோடனே, சார் நீங்க தோல்வியே அடையாம ஜெயிச்சிட்டீங்களான்னு கேளுங்க. தோல்வியே அடையாம ஜெயிச்சிட்டீங்களான்னு கேளுங்க. இந்த அம்மாட்ட கேளுங்க. இந்த ஊராட்சி மன்ற தலைவர் 36 வயசுல ஊராட்சி மன்ற தலைவர் ஆனாரு. உலகத்திலே சிஎம்மா இருக்கலாம், பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம், ஊராட்சி மன்ற தலைவர் மட்டும் இருக்க முடியாது. ரொம்ப கடினமான வேலை இந்த ஊராட்சி மன்ற தலைவர். ஏன் தெரியுமா உங்களுக்கு? எல்லா மக்களும் நேரடியாக கேள்வி கேட்பார்கள். எல்லா மக்களும் நேரடியாக கேள்வி கேட்பான். உலகத்திலேயே பெரிய மைனஸ் என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு மனிதரையும் சாட்டிஸ்ஃபை பண்றது கஷ்டம். அதான் ஊராட்சி மன்ற தலைவர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவருக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுங்க. அவன் தான் மக்களை நம்மளை சந்திக்கிறான், அவன் தான் மக்களை சந்திக்கிறான். அதில் ஒரு தலைவரை இன்றைக்கு வர வச்சிருக்கோம், முரளிதரன் அவர்களை வர வச்சிருக்கோம். பிசினஸ் மேனை கேளுங்க, ஈஸியா ஜெயிச்சிட்டியான்னு கேளுங்க. பிசினஸ் மேன் ஈஸியா ஜெயிச்சிட்டியான்னு கேளுங்க. அவன் சொல்லுவான், கதை கதையா சொல்லுவான். அப்ப நமக்கு மட்டும் எப்படி வெற்றி எளிமையா வந்துடும் பாஸ்? எப்படி வெற்றி பெற முடியும்? பல வெற்றியை உருவாக்கினா மட்டுமே நீங்க தலைவன். ஒரு வெற்றி கேட்டால் நீங்கள் பெருமைப்படக்கூடிய இடத்தில் இருப்பீங்க. பல வெற்றி பெற்றால் தான் நீங்கள் தலைவர். பல பேரை வெற்றியடைய வைத்தால் நீங்கள் தலைவர். பல பேரை வெற்றியடைய வைத்தால் நீங்கள் தலைவர். கரெக்டா தப்பா? நிறைய பேர் வெற்றியடைய வைக்கிறதுக்கு நீங்க காரணமா இருக்கணும். நான் ஜெயித்தேன், நான் வெற்றி பெற்றேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் உருவாக்கினேன், என்னால் உருவாக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுதுதான் நீங்க யாரு? நீங்க ஒரு தலைவன். நீங்க ஒரு தலைவன். தலைவன் உருவாக்கக்கூடிய இடம்தான் இந்த இடம். தலைவர்களை உருவாக்கக்கூடிய இடத்தில் உட்கார்ந்து நீங்க எல்லாம் தலைவராக வேண்டும். நீங்க எல்லாம் தலைவர் வேணாமா? ஸ்பிரிட் இல்லையே. இந்தியாவில் கை தட்டி ஆமாடா நான் தலைவர் தான் சொல்லணும். சத்தமா சொல்லுங்க, நான் தலைவனாவேன், நான் தலைவனாவேன், நான் தலைவனாவேன். ஆகலாமா? ஆக முடியாதா? ஆகணும். வாழ்க்கை உலகில் சுந்தர வடிவில் நுழைந்து எந்திர மனிதனை உழைத்து தந்திர பொலிவை அடைவார். சத்தியம் சிவம் சுந்தரம் உடம்போட்ட தங்கமாய் மண்ணில் உருவாகி சிறப்பு பெற வேண்டும். உதயமாகும் புதிய சக்தியாய் கண்முன் வர வேண்டும். தடைகளை உடைத்து அதிரடி நடத்து மலையினை இழுத்து அடிமணி படைத்திட வா 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 வா. வெற்றி பெற்றவர், சாதித்தவர், தலைமை பண்புடையவர் அம்மா அவர்களை பேச அன்போடு அழைக்கின்றேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த கல்லூரிக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற புதிய யுகம் டீமுக்கு, திரு சுரேஷ்கண்ணன் அவர்களுக்கும், நடிகர் பெருமைக்குரிய அஜய் ரத்தினம் அவர்களுக்கும் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பாராட்டுக்கள், நன்றிகள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உற்சாகமாக இருங்க.
ரொம்ப சூப்பராக பேசினாங்க காலையிலேருந்து. நான் செஷன் ரொம்ப உன்னிப்பாக கவனமாக கேட்பேன். எப்போவுமே எங்கிட்ட வந்து அந்த ஒரு கவனம் இருக்கும். கவனிக்கிறவங்க தான் சாதனையாளராக மாறுவாங்க. இந்த உலகம் எல்லா விஷயத்தையும் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. கவனமாக 2 காதுகள் மூலமாக கேட்டதை இதயத்தில் இறக்கி அதை வேலையாக செஞ்சு ரிசல்ட் பார்க்குறவங்களாம் வெற்றியாளர்கள். அதை தக்க வச்சு மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறவங்களாம் சாதனையாளர்கள். அவ்வளோதான், இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸு. 10ஆம் வகுப்பு அரசு பள்ளியில் தமிழ் மீடியத்தில் படித்த கோமதி, அதனால தான் அவங்க லீடர் ஆகிட்டாங்க, தமிழ் மீடியத்தில் படித்ததுனால. ஸோ இன்னைக்கு MBA பாடத்திட்டத்தில் தமிழ்நாடு அரசு என்னோட கதையை, என்னுடைய வாழ்க்கை வரலாறை 2 பக்கம் பாடமாக வைத்திருக்கிறார்கள். தமிழக முதல்வர் சிறந்த தமிழ் பெண் அப்படின்ற ஒரு விருது போன மார்ச் 8 மகளிர் தினத்தன்னைக்கு கொடுத்தாங்க. ஐநா சபை ஒரு நல்ல விஷயத்தை கையில் எடுத்து 18 வருஷமாக ஃபோக்கஸாக ஒரே விஷயத்தை ஃபோக்கஸாக கவனமாக உன்னிப்பாக ஸ்ட்ராங்காக கன்சிஸ்டன்சியாக செஞ்சதுனால ஐநா சபை 98 நாடுகள் பங்கேற்ற அரங்கத்தில் நான் அழைக்கப்பட்டு போய் பேசிட்டு வந்தேன். இது எல்லாம் எப்படி சாத்தியமாச்சுன்னு தான் உனக்கு என்னுடைய வாழ்க்கை பாடத்திலிருந்து தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். நான் புத்தகத்தை படிச்சுட்டு வந்து இங்கே பேசல, எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கேள்வி கேட்டார் சார். நிறைய குழந்தைங்க துணிஞ்சு வந்து பதில் சொன்னீங்க. எது தெரியாதோ அதில் அடித்து ஆடுனீன்னா நீ சாதிச்சிருவேன். எனக்கு ஆங்கிலம் பேச தெரியாது. வெளிநாடுகளுக்கு தனியாக ஜெர்மன், சைனா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா இதுக்கெல்லாம் தனியாக போயிட்டு வந்தேன். எனக்கு ஆங்கிலம் பேச தெரியாது, ஆனால் இமிகிரேஷன் பாஸ் பண்ணி தான் ஆகணும். அவங்க வீட்டுக்காருக்கு நன்றி. ஆமா, எல்லாருக்குமே நன்றி. என் குடும்பத்திற்கு, என்னோட பயணிக்கிற அத்தனை பேருக்குமே நன்றி. இடையூறுகள் வரத்தான் செய்யும். இங்க என்ன நடந்துச்சுன்னா தைரியம் மனசுக்குள்ள இருந்துச்சு. நான் ஒரு விஷயத்தை யோசிக்கிறேன், அந்த விஷயத்துக்கு நான் வெளிநாடு பயணம் செய்ய வேண்டியதாக ஆச்சு. அப்போ எக்ஸ்பென்சஸ் வேணும், பணம் வேணும். ஒரு ஆள் போயிட்டு வந்தாவே கடன் வாங்கிட்டு தான் போகணும். இன்னும் கூட துணைக்கெல்லாம் ஒரு ஆளை கூட்டிட்டு போக முடியாது. அந்த தைரியத்தோடு செஞ்சேன், போனேன். அங்க எதுக்கு போனேன்? வெளிநாட்டுக்கு ஏன் போனேன்? ஊர் சுத்தி பார்க்க போனேனா? இல்லை. ஒரு மாதவிடாய் சமயத்தில் பெண்களுக்கு ஒரு 25 பிரச்சனை வருது. நான் படித்து டாக்டர் பட்டம் வாங்கினது வந்து ஔவையை படித்தேன், வள்ளலாரை படித்தேன், வள்ளுவனை படித்தேன், திருமூலரை படித்தேன், இவங்களை படித்தேன். அதுக்கு தான் டாக்டர் பட்டம் கிடைச்சது. அப்போ உடம்பே ஆலயம், உடம்பு ஆலயம்னு சொல்லியிருக்காங்க. இந்த உள்ளத்தை பெரும் கோவில்னு சொல்லியிருக்காங்க. அழகா சார் சொன்னார், பிரபஞ்ச ஆற்றல், கான்சியஸ் மைண்டு, சப்கான்சியஸ் மைண்டு, உள் உணர்வு, இன்ட்யூஷன். கண்ணை மூடி 2 நிமிஷம் உட்காருங்க. ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் அவர் கண்ணை மூட சொன்னார். நம்ம கண்ணை திறந்து தான் வெறிக்க வெளியே பார்க்குறோம். நான் என்னோட பர்சனலாக நான் டெவலப் ஆனதுக்கு, சாதிச்சதுக்கு காரணம் என்னோட வாழ்க்கையில் நான் 20 ஆண்டுகளாக 4 to 6 தியானத்துக்காக ஒதுக்கின நேரம். அதனால தான் இவ்வளோ பெரிய சாதனை. கல்வியில் ஓங்கும் ஆற்றல் நான் தானே. கண்ணுக்குள் இருந்து வெளியில் வந்த அற்புத சிலை நானே. ஒரு நேதாஜி கொள்கை படி, ஒரு மின்னலை எட்டி பிடி, ஒரு அதர்ம குணத்தை ஒளி, ஒரு கிழக்கு வானை கிளி. காலத்தை ஒரு நாள் சுட்டி காட்டும் தலைவனும் நான் தானே. நாளைய உலகின் சரித்திரம் சொல்லும் தலைமையும் நான் தானே. வாழும் வழியை காட்டி ஏழ்மை நிலையை மாற்றும், உழைப்பின் உயர்வை கூட்டும் புதிதான வாழ்க்கை மாறிடவே. முடியும் முடியும் முடியும், இனி உன்னால் முடியும் தோழா, உன்னால் முடியும், உன்னால் முடியும் தோழா. முடியும் 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 முடியும், உன்னால் முடியும், உன்னால்